தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 1/2/2015 ஞாயிற்றுக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் மாலை 5:06 வரை, பிறகு புனர்பூசம் நட்சத்திரம். இன்றைக்கு நாட்காட்டியிலே பார்த்தால் பிரதோஷம் என்று குறிப்பிட்டிருக்கும். பொதுவாக நந்தியை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள் என்று நான் குறிப்பிடுவது வழக்கம். தினத்தந்தியிலே எழுதுகின்ற பொழுதெல்லாம் இன்றைக்கு நந்தி வழிபாட்டை மேற்கொண்டால் உங்களுக்கு நலங்கள் கிடைக்கும், வளங்கள் கிடைக்கும் என்று எழுதுவது வழக்கம். இந்த நந்தி என்ன செய்யுதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எல்லா ஆலயங்களிலும் இரவு அத்தசாமம் முடிந்த பின்னாலே கதவை சாத்தி விட்டு சென்று விடுவார்கள். அந்தந்த ஊரில் நடக்கக்கூடிய நல்ல சம்பவங்கள், யார் யாருக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பரமசிவனும் பார்வதியும் பேசிக்கொண்டிருப்பார்களாம். அந்த இரண்டுக்கும் நடுவிலே இருக்கிற நந்தி அதை கேட்டுக்கொண்டிருக்குமாம். கேட்டுக்கொண்டிருப்பதன் விளைவாக நாம் நந்தியிடம் நம்முடைய கோரிக்கைகளை சொன்னால் அது அந்த பரமசிவனிடம் பார்வதியிடம் சொல்லி பரமசிவனிடம் சொல்லி நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் என்பது ஒரு நம்பிக்கை. எனவே தான் நாடி ஜோதிடம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? அந்த நாடி ஜோதிடத்திலே வரும் நாரணியாள் நந்திதன குறைத்த மார்க்கம் நானறிந்து ஓதுகின்றேன் மச்சகேந்திரா நீரணியும் சிவமதத்தான் செட்டிநாட்டு பகுதி என்றால் செட்டிநாட்டான் நின்பெயரோ என்று அவருடைய பெயர் அழகப்பன் என்றால் அழகப்பன் என்றிருக்கும், சுப்பையா என்றால் சுப்பையா என்றிருக்கும். நாம் எந்த பெயரில் வருகிறோமோ அந்த பெயர் அங்கே வந்துவிடும். நாரணியாள் என்று சொன்னால் மீனாட்சி அம்மன். நாரணியாள் நந்திதன குறைத்த மார்க்கம் உமையவள் நந்திக்கு உரைத்த மார்க்கம் நான் அறிந்து ஓதுகின்றேன் மச்சகேந்திரா நீரணியும் சிவமதத்தான் என்றுதான் அந்த நாடி தொடங்குகின்றது. பொதுவாகவே நந்தியம்பெருமான் வழிபாடு நலம் சேர்க்கும். அதிலும் பிரதோஷ நேரத்திலே நாம் வழிபடுகின்ற பொழுது நமக்கு பெருமைகள் கிடைக்கும். இந்த நந்தி பலவித உருவங்களில் உலகெங்கும் இருக்கின்றது, எல்லா சிவாலயங்களிலும் இருக்கிறது. இந்த நந்தி சிவனுக்கும் அம்பிகைக்கும் நடுவிலே இருக்கின்ற போது அதன் முகம் அம்பிகையை பார்த்த விதத்தில் இருக்கின்ற இடம் ஒரு இடம். அது எந்த இடம் என்றால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற குளிபிரை என்ற ஒரு ஊர். அந்த குளிபிரை என்ற ஊரிலே இருக்கக்கூடிய சிவாலயத்திலே நந்தியம்பெருமான் அந்த அம்பிகையை பார்த்து இருக்கின்றார். அப்பொழுது நாம் சொல்லுகின்ற கோரிக்கைகளை எல்லாம் அது அம்பிகையிடம் நேரே சொல்வதாக ஒரு ஐதீகம். எனவே ஒருத்தர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். இது மாதிரி கல்யாணமே முடியலை, 32 வருஷம் ஆச்சு, பையனுக்கு பேர் சந்தோஷம்னு வச்சுருக்கேன், ஆனால் வாழ்க்கையில் சந்தோஷமே கிடைக்கல, நான் என்ன செய்கிறதுன்னு கேட்டார். அவருடைய லக்னம் ரிஷப லக்னம், ராசி ரிஷபம். நீங்கள் பிரதோஷ வழிபாடை மேற்கொள்ளுங்கள் அப்படின்னு. நிறைய பிரதோஷத்துக்கெல்லாம் நாங்கள் போயிட்டு வர்றோம் அப்படின்னு சொன்னார். அதற்கு பிறகு இது போன்ற சிறப்பு நந்திகளை நீங்கள் வழிபட வேண்டும் அப்படின்னு சொன்னேன். அந்த நந்தியிலே ஒன்று குளிபிரை நந்தி இருக்குது. அது அம்மனை பார்த்தபடி இருக்கிறது, அதனுடைய முகம் சாய்ந்த நிலையில் இருக்கிறது. கொஞ்சம் வித்தியாசமான நந்தி. அதனுடைய காதிலே நீங்கள் உங்கள் கோரிக்கையை பிரதோஷ நேரத்தில் போய் சொல்லி வழிபட்டு வாருங்கள். அது மாதிரி இங்கே போயிட்டு வந்தாங்க. அந்த வழிபாடு முடித்து வந்த பின்னாலே ஒரு திங்களுக்குள் அவருக்கு சிறப்பான இடத்துல மனம் முடிந்தது. இது எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், நாரணியாள் நந்திதன குறைத்த மார்க்கம் நான் அறிந்து ஓதுகின்றேன் மச்சகேந்திரா என்று சொல்வது நந்தியினுடைய வாயிலாக இந்த நாடிகள் வந்ததாக சொல்கிறார்கள். அந்த நந்தியம்பெருமானை வழிபடுவதற்கு ஏற்ற நாள் இந்த நாள். மாலை நேரத்திலே பிரதோஷ நேரத்திலே நாம் நந்தியை கும்பிடுகிற பொழுது நந்திக்கு சகல அபிஷேகங்களும் நடைபெறும். அந்த அபிஷேகத்தை பார்க்க வேண்டும். அதை நெற்றியிலே காயின் ஒட்டுவார்கள், அதாவது காசு ஒட்டுவார்கள். அப்படி காசு ஒட்டுவதற்கு நாம் கொடுத்தால் நம்முடைய பொருளாதார நிலை வளரும். அதற்கு காப்பரிசி என்று வைப்பார்கள். அந்த காப்பரிசியை நமக்கு வழங்குவார்கள். அதை நாம் சாப்பிடுவது நல்லது. அந்த நந்தி பல இடங்களிலே நம்மை பார்த்து நந்தியினுடைய வாயும், தெய்வத்தை அதாவது சாமியை பார்த்து வாலும் இருக்கிறது. எடுத்துக்காட்டாக திசை மாறிய நந்தி என்று எடுத்துக்கொண்டால் பெண்ணாடம் என்ற ஊரிலே இருக்கிறது, திருமுல்லை வாயிலே இருக்கிறது. இப்படி திசை மாறிய நந்தியை சிலர் கும்பிட்டால் அவர்களுக்கு பலன், சிலருக்கு எப்பொழுதும் இருக்கிற வடிவத்தில் இருக்கிற நந்தியை கும்பிட்டால் பலன். நம்முடைய இல்லத்திலே ரிஷபத்திலே பிறந்தவர்கள் எல்லாம் நந்தியம்பெருமானை இல்லத்திலும் வைத்து கும்பிடலாம். அப்படி கும்பிட்டால் நந்திக்கு பக்கத்தில் சிவனும் இருக்க வேண்டும். கந்தனின் தந்தையைத்தான் கவனமாய் சுமந்து செல்வாய், நந்தனார் வணங்குதற்காய் நடையினில் விலகி நின்றாய், அந்தமாய் ஆதியாகி அவனியை காக்கின்ற நந்தியை உன்னை வணங்கினேன், நாளும் நீ என்னை காப்பாய் என்று ஒரு பாடல் வரும். நாம் நந்தியை வணங்கினால் நமக்கு நலம் கிடைக்கும். அதற்குரிய நாள் இந்த நாள். சகல தோஷங்களிலிருந்தும் விடுபட பிரதோஷ நாளை கொண்டாடுங்கள், பெருமைகளை சேர்த்துக்கொள்ளுங்கள் என்று தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இறை வழிபாட்டால் இனிமை காண வேண்டிய நாள். இல்லம் தேடி நல்ல தகவல் காலை நேரத்திலேயே உங்களுக்கு வந்து சேரப்போகின்றது. குடும்ப ஒற்றுமை பலப்படும். கூட பிறந்தவர்களால் நன்மை கிட்டும். செல்வநிலை உயரும். எதை செய்ய நினைத்தீர்களோ அதை செய்து முடிப்பீர்கள். ரிஷபராசி நேயர்களே, பிரதோஷ வழிபாட்டால் பெருமை காண வேண்டிய நாள். மாமன் மைத்துனர் வழியில் மனதுக்கினிய சம்பவம் நடைபெறப் போகிறது. மங்கையர் வழி ஒத்துழைப்பு கிடைக்கும். தனவரவு தாராளமாக வந்து சேரும்.
பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். ஆரோக்கியத்தில் மட்டும் அச்சுறுத்தல் ஏற்பட்டு அகலும். மிதுனராசி நேயர்களே, சந்திரபலம் நன்றாக இருக்கும் என்று பழைய பாக்கிகள் வசூலாகும் நாள். பக்கபலமாக இருக்கும் நண்பர்கள் உங்கள் சிக்கல்கள் தீர வழிவகுப்பார்கள். உதிரி வருமானங்கள் பெருகும். உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றும் வைத்து பேசியவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். ஆலய வழிபாடு ஆனந்தம் வழங்கும். கடகராசி நேயர்களே, பணவரவு அதிகரிக்கும் நாள். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். பக்கத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்ய முன் வருவார்கள். நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். போன் மூலம் பொன்னான தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும். புதிய திருப்பங்கள் ஏற்படும் இந்த நாளில் நந்தியை வழிபட்டு நலம் காணுங்கள். சிம்மராசி நேயர்களே, செல்வாக்கு மேலோங்கும் நாள். பிரியமானவர்கள் உங்கள் பிரச்சனைகள் தீர வழிவகுக்கப் போகின்றார்கள். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வீடு கட்டும் முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலும் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். மாலை நேரத்தில் வரும் பயணத்தால் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். வரவும் உண்டு. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வழிபாட்டால் வளர்ச்சி காண வேண்டிய நாள். வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பக்கத்தை விட்டாரின் பகை மாறும். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். செய்தொழிலே லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஊர் மாற்ற சிந்தனைகளை மேற்கொள்வார்கள். ஏற்ற விதத்திலே அவர்களுக்கு மாற்றங்கள் வந்து சேரப்போகிறது. துலாம் ராசி நேயர்களே, யோகங்கள் வந்து சேர யோசித்து செயல்பட வேண்டிய நாள். என்ன இருந்தாலும் இரண்டிலே சனி இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலுமா என்பது சந்தேகம்தான். மாலை நேரத்தில் மகிழ்ச்சிக்குரிய தகவல் வந்து சேரலாம். பயணங்களை தள்ளி வைப்பீர்கள். நண்பர்களை பகிர்ந்து கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள். இடமாற்ற சிந்தனைகள் ஊர் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். இன்னும் சொல்லப்போனால் வீடு மாற்றம் செய்வது கூட நல்லது என்று சிந்திப்பீர்கள். வீடு மாற்றங்களும் ஒரு சிலருக்கு வந்து சேரும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே நன்றி வழிபாட்டால் நலம் காண வேண்டிய நாள். சிந்தித்த காரியங்கள் ஜெயமாக வேண்டுமானால் இன்று சிவபெருமானை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். ஆதாயம் குறைவாகவே கிடைக்கும் என்றாலும் கூட வரவு திருப்திகரமாக இருக்கிறது. வாங்கல் குடுக்கல்களை ஒழுங்கு செய்து கொள்வீர்கள். புதிய முயற்சிகளில் மாலை நேரத்தில் வெற்றி கிடைக்கும். பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். நட்பு பகையாகாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தாராளமாக செலவிட்டு மகிழும் நாள். செய்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மாமன் மைத்துன வழியில் ஆதாயம் உண்டு. அரசு வழி சலுகைகள் எதிர்பார்த்தபடி கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. எதிரிகள் விலகுவார்கள். விருந்தினர் வருகையால் வியப்படையப் போகின்றீர்கள். மாலை நேரத்தில் வரும் பயணம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். பொருளாதார நிலை மேலோங்கும். மகர ராசி நேயர்களே, சூரிய பலம் நன்றாக இருக்கும் என்று வாழ்க்கை துணை வழியே வரவு வந்து சேரும். வருங்கால நலன்கிறது எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு பற்றிய சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும். பாதியில் என்ற கட்டிடப்பணி மீதியும் தொடரும். 9ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் எதிர்பாராத தனலாபம் உண்டு. பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தலாம். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள நந்தி வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். கும்பராசி நேயர்களே, சிவாலய வழிபாட்டால் சிறப்புகளை காண வேண்டிய நாள். செய்தொழிலில் லாபம் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வசதிகள் பெருகும். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள நீங்கள் மாலை நேரத்தில் மகிழ்ச்சி பயணம் ஒன்றை மேற்கொள்ளப் போகின்றீர்கள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும் நாள். முக்கிய புள்ளிகள் உங்கள் இல்லம் தேடி வந்து உதவிக்கரம் மீட்டப் போகின்றார்கள். திடீர் பயணம் தித்திக்க வைக்கும். செய்தொழிலே லாபம் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அன்றாட வாழ்க்கை நன்றாக அமைய வேண்டுமே என்று கவலைப்படுவீர்கள். அந்த கவலையை போக்க இன்றைக்கு பிரதோஷம் வருவதால் சிவாலயம் செல்லுங்கள். நந்தியம்பெருமானையும் உமா மகேஸ்வரையும் வழிபட்டு நல்ல வாய்ப்புகளை எல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.